ஹலோ மக்களே, இந்த டைட்டில் வின்னர் பதவிக்கு ஆசைப்பட்டு வந்த அரோராவோட நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்களேன். ஏன்னா அவங்க ஃபினாலேயில் அந்த கவுனு போடணும், அந்த ஸ்டேஜில் ஏறி நிற்கணும், அந்த மாதிரி நிறைய ஆசைகள் வச்சுருந்தாங்க. ஆனால் பாவம் அரோரா இப்போது 4th பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் எலிமினேஷன் அரோரா தான் நடக்க போகுது. என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா, அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நேற்று ஃபினாலே கவுன் வந்த உடனே அரோரா அதை போட்டுன்னு கந்தசாமி மாதிரி வீட்டில் பறந்து ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தாங்க. சரி, என்னம்மா ஃபினாலே ட்ரெஸ் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளாம் யோசிச்சுட்டு இருந்தோம். சரி பரவாயில்ல, 4th பொசிஷனுக்கு இதுவே போதுமே. ஏன்னா அரோரா பிரின்சஸ் மாதிரி எதிர்பார்த்தாங்க, ஆனால் கந்தசாமி மாதிரி ட்ரெஸ் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. உனக்கு இது போதும்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே என்னோடய வீடியோவில் சொல்கிறது தான், டாப் 10க்கு வரத்துக்கே தகுதி இல்லை. இதில் இவங்களை கூட்டிகிட்டு அந்த ஃபினாலே டிக்கெட்டு ஃபினாலே வின்னர் ஆக்கி அதுக்கப்புறம் 4th பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுவே ஜாஸ்தி. சாண்டி வந்தாங்க இல்லையா 2 நாள் முன்னாடி, அந்த டைமில் சாண்டி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தார் அரோரா கிட்ட. எப்படிமா இருக்குது இந்த வீடு, எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது, என்னை எல்லோரும் நல்லா பார்த்துக்குறாங்க, நல்லா சாப்பாடு போடுறாங்க. அடிப்பா இவனை நல்லா பார்த்துக்கிறதுக்கும் சாப்பாடு போடுறதுக்கும் வேறு இடமா இல்லை, அதுக்கு நீ பிக் பாஸில் வரணுமா, அந்த மாதிரி இருந்தது. அதுக்கு இன்னொரு கேள்வி கேட்டாங்க சாண்டி, என்னென்னா நீ சரி இப்போ வெளியே போய் என்ன பண்ண போகிறீங்க? அதுக்கு அரோரா சொன்ன ரிப்ளை என்ன தெரியுமா, சாப்பிட்டு தூங்க போகிறேன். இதுக்கு நீ பேசாமல் வீட்டிலே இருந்திருக்கலாமே, தேவையில்லாமல் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு எதுக்கு வந்த? ஏதோ ஆசைப்பட்டு வந்ததுக்கு கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தானே. தேவையில்லாமல் பார்வை இழுத்து அவளை இந்த மாதிரி கேவலமாக பேசி அவளை ஏறி மிதித்து நீ இப்போ ஃபினாலேயில் வந்திருக்க. ஆனால் ஒன்று கவனிச்சிங்களா, இந்த ஃபினாலேயில் 4 பேருக்குமே நம்ம ஃபினாலேயில் இருக்கோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹாப்பினஸே மூஞ்சியில் தெரியும். நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும்ல, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அப்படியே குற்றம் உள்ள நெஞ்சு தான் குறுகுறுக்குன்னு சொன்ன மாதிரி இவனுங்க பண்ணதுக்கு மனசுக்குள்ளே அப்படியே செம்ம பயத்தில் இருக்காங்க. வெளியே மூஞ்சி தான் கொஞ்சம் வரப்பாக வச்சுருக்கு. ஏன்னா வெளியே ஆடியன்ஸ் எங்களை எப்படி கழுவி ஊற்ற போகிறாங்கன்னு தெரியல. எஸ்பெஷலி அந்த குறும்படத்துக்கு அப்புறமேட்டு பாருவோட அந்த எமோஷ்னல் ஏவி போட்டாங்கல்ல, அந்த லாஸ்ட் 3 கண்டஸ்டன்ட் எப்படி போனாங்க பாருங்கள், அதுக்கு ஒரு மியூசிக் போட்டாங்களே. அதில் பிக் பாஸ் சொல்லாமல் சொல்லியிருக்காங்க, இந்த பிக் பாஸோட டாப் 3 கண்டஸ்டன்ட் பாரு, கமரு, வினோத் தான். ஸோ இது செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது அவங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ இதெல்லாம் பார்த்தோம், ஐயோ இவ்வளோ பெரிய பிளேயர்லாம் நம்ம வெளியே அமிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு எல்லாம் பதறிட்டு இருக்காங்க. மேபி அதனால கூட இருக்கலாம், அவங்களோட ஃபேஸில் அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் தெரியலை. எனிவே இன்றைக்கி ஃபஸ்ட் எலிமினேஷன் அரோரா தான். ஸோ 4th பொசிஷனில் இருந்து அவங்க அப்படியே எலிமினேட் ஆகி வீட்டுக்கு போக போகிறாங்க. இப்போ அடிங்கடா மேலத்தை அந்த மாதிரி இருக்குது.